அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்கினத்திற்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதி லக்கினத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் உயர்ந்த அந்தஸ்து கொண்டவராக இருப்பார், வெற்றிகரமான தொழில் புரிபவராக இருப்பார், எப்போதும் தன் சொந்த திறமைகளையே நம்பியிருப்பவராக சார்ந்திருப்பவராக இருப்பார். தன் வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு துறையிலே முன்னோடியாக இருப்பார். தன்னுடைய தொழில் திறமையினாலோ அல்லது தன்னுடைய நற்பெயராலோ சம்பாத்தியத்தை மேற்கொள்பவராக இருப்பார். உயர்ந்த தகுதி படைத்தவராக இருப்பார், மிகுந்த ஆற்றல் மிக்கவராக இருப்பார். இப்படிப்பட்டவர் ஒரு கலைஞராக இருப்பார், அல்லது நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருப்பார், அல்லது ஆசிரியராக இருப்பார், அல்லது விற்பனை பிரதிநிதியாக இருப்பார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலே இருந்தார். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த மேஷம் லக்னத்திலே இருந்தால், மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே சனி பகவான் இருந்தால், அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே 10ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாக சனி பகவான் ரிஷபம் லக்னத்திலே இருந்தால், ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே சனி பகவான் இருந்தால், அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலே இருந்தால், மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே குரு பகவான் இருந்தால், அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலே இருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால், அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலே இருந்தால், சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே சுக்கிர பகவான் இருந்தால், அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 10ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவானே கன்னி லக்னத்திற்கும் அதிபதியாவார். ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த கன்னி லக்னத்திலே இருந்தால், கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே புதன் பகவான் இருந்தால், அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் கடகம், அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஆகவே துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த துலாம் லக்னத்திலே இருந்தால், துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே சந்திர பகவான் இருந்தால், அதுபோல
விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலே இருந்தால், விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சூரிய பகவான் இருந்தால், அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திலே இருந்தால், தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே புதன் பகவான் இருந்தால், அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த மகரம் லக்னத்திலே இருந்தால், மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சுக்கிர பகவான் இருந்தால், அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 10ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கும்பம் லக்னத்திலே இருந்தால், கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால், அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானே மீனம் லக்னத்திற்கும் அதிபதியாவார். ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 10ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் மீனம் லக்னத்திலே இருந்தால், மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே குரு பகவான் இருந்தால், இவ்வாறாக மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சனி பகவானும், ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சனி பகவானும், மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே குரு பகவானும், கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே செவ்வாய் பகவானும், சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சுக்கிர பகவானும், கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே புதன் பகவானும், துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சந்திர பகவானும், விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சூரிய பகவானும், தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே புதன் பகவானும், மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சுக்கிர பகவானும், கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே செவ்வாய் பகவானும், மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே குரு பகவானும் இருந்தால், அந்த ஜாதகர் வெற்றிகரமான தொழில் புரிவர், உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர், எப்போதும் தன் சொந்த தொழில் திறமையே நம்பி வாழக்கூடியவர், வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு துறையிலே முன்னோடியாக இருப்பவர், தன் தொழில் திறமை மற்றும் தன்னுடைய நற்பெயரை கொண்டு சம்பாதியத்தை மேற்கொள்ளக்கூடியவர், உயர்ந்த தகுதி மிகுந்த ஆற்றல் படைத்தவர். அவர் கலைஞராகவோ நிகழ்ச்சி தொகுப்பாளராகவோ ஆசிரியராகவோ அல்லது விற்பனை பிரதிநிதியாக இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.